நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மின் இக்திராபிஸ் ஸாஅ, கியாமத்துடைய நெருக்கத்தில் தோன்றுகிற 3 அடையாளங்கள். நிறைய அடையாளங்கள் இருக்குது. 3 அடையாளங்கள் சொன்னாங்க. முதல் அடையாளம் என்ன? ஐயுரல் ஹிலாலு குபுலன், பிறை முதல் நாள் பிறையே பெருசாக தெரியும். மக்கள் சொல்லுவாங்களா, இது தலைப்பிறை அல்ல, ஃபயுகாலு லிலைலத்தைன், இது 2வது பிறையோன்னு மக்கள் சொல்லுவாங்க. உண்மை அப்படி அல்ல, முதல் பிறை தான். ஆனால் கியாமத்து நெருங்க நெருங்க அந்த முதல் பிறையே பெருசா தெரிவது கியாமத்துடைய அடையாளம். இன்றைக்கு நாம் அப்படி நிறைய கேள்விப்படலாம். தலைப்பிறையே பெருசா தெரியுது, இது 2வது நாள் பிறை, 3வது நாள் பிறைலாம் மக்கள் பேசுவாங்க. மார்க்கத்தில் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ, உங்கள் கண்ணில் என்னைக்கு படுதோ அன்னைக்கு தான் தலைப்பிறை முதல் பிறை. அது பெருசாக இருந்தாலும் சரிதான், கியாமத்துக்கு நெருக்கத்தில் அப்படி பெரிதாக இருக்கும் என்று சொன்னாங்க. 2வது அடையாளமாக சொன்னாங்க, வஅன் துத்தஹதல் மஸாஜிது துருகா, பள்ளிகள் அது பாதைகளாக மாற்றப்படும் என்று. பாதைகளாக மாற்றப்படும்னா என்ன? மக்கள் பள்ளிக்கு வருவாங்க, வேற வேலையை பார்ப்பாங்க, தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கையும் தொழ மாட்டாங்க, வேறு எந்த தொழுகையும் தொழ மாட்டாங்க. பள்ளிக்கு வந்து இயற்கை தேவை நிறைவேற்றி விட்டு போவாங்க. அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்களா இல்லையா? பள்ளிக்கு வந்து இஸ்திஞ்சா செய்வாங்க, ஒது செய்வதும் இல்லை, பள்ளி காணிக்கை தொழுகை தொழுவதும் இல்லை. பள்ளி அவர்களுக்கு கடந்து போகிற ஒரு பாதையாகிவிடும் சொன்னாங்க. 3வது அடையாளம் சொன்னாங்க, வஅய்யல்ஹர மௌத்துல் ஃபஜா, திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் சொன்னாங்க. திடீர் மரணங்கள் தான். வாகனத்தில் போனவர் மௌத்தாயிட்டாரு, இரவில் தூங்கியவர் மௌத்தாயிட்டாரு, திடீரென்று மாரடைப்பில் இறந்து விட்டார். எத்தனை மரணங்கள். ஒரு வயிற்று வலி என்று ஆஸ்பத்திரி போனாங்க, ஆஸ்பத்திரி மருத்துவமனை போறதுக்குள்ள ரூஹு பிரிந்து விட்டது. எவ்வளவு மரணங்கள். திடீர் மரணங்கள் என்பது அதிகரிக்கும் கியாமத்துடைய நெருக்கத்தில் சொன்னாங்க. இந்த திடீர் மரணம் நல்லதா கெட்டதா என்றால் 2 விதமாக ஹதீஸ் இருக்குது. திடீர் மரணம் என்பது அல்லாஹ்வின் கோபப்பிடி என்றும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மௌத்துல் ஃபஜா அஹ்தத்து அஸஃபின், கோபப்பிடி. அதனால தான் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். இன்னொரு வகையில் திடீர் மரணம் அது ஒரு மூமினுக்கு நல்லது, நிம்மதி என்றும் வருது. உலமாக்கள் சொல்லுவாங்க, திடீர் மரணம் சிலருக்கு நல்லது தான், திடீர் மரணம் சிலருக்கு கோபப்படி தான். நல்லது யாருக்கு? எந்த அடியான் எப்போதும் அல்லாஹ்வை சந்திக்க தயாராக இருக்கிறானோ அவனுக்கு மௌத்து எப்படி வந்தாலும் அவனுக்கு நிம்மதி தான், பிரச்சனை இல்லை.